அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகிழ இருக்கீங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் விதத்தில் அமைய இருக்கு. பேச்சு திறனால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகியதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய், ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அஷ்டம ராசியில் குரு பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. ஜீவனஸ்தான கேது பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடும். பணப்பற்றாக்குறையும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமை அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் விவாக முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. இத்தருணங்கள்ல வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக இருப்பதால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அன்றாட பணிகள்ல கவனமாக இருங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. பொறுமை நிதானம் மிகவும் அவசியங்க. அன்றாட பணிகளை கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த முடிவை உணர்ச்சி வசப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளித்து உங்களுடைய லாபத்தை தொடர்ந்து நிலைநாட்டிக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. வெளியூர் பயணங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு பயன் தராது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. பொறுமை நிதானம் புத்தி சாதுரியம் மிக மிக அவசியங்க. இத்தருணத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைய கொடுங்க. வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல இத்தருணத்தை பணத்தை எண்ணி எண்ணி சிக்கனமாக செலவழிங்க. நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் காரணமின்றி கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூடுமான வரை குறைந்த செலவில் தரமுள்ள கதைகளின் அடிப்படையில் புது படங்களை தயாரிப்பது நல்லது. ஏனெனில் கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் விருச்சிகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது அதிகாரத்தின் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து குரு பகவானின் ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது.
உணர்ச்சி வசப்படுவதை பேசுவதை தவிர்ப்பது அவசியங்க. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை ஆழ்த்திவிடக் கொடுங்க. கூடுமான வரையில் உயர்மட்ட தலைவர்கள் தற்போது சந்தேகிக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க. அவர்கள் சற்று அதிகமாக எதிர்பார்க்கின்றனர். அவர்கள் எதிர்பார்த்ததை உங்களால் பெற்றுத்தர இயலாது. அதனால் தான் அவர்களை தற்போதைக்கு சந்திக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டக ராசியில் வித்யாகாரகரான புதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது நன்மை செய்யாதுங்க. நண்பர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. சகவாச தோஷம் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும். அதனால் தான் ஒருவரும் எவரிடம் நெருங்கி பழக வேண்டாம் என்று அதேபோல் விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலை எடுத்துக்காட்டுதுங்க. அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற பலன் கிடைக்குங்க. விளைச்சலை பார்த்தாலே இவ்வுண்மை உங்களுக்கு தெரிய வரும். அண்டை நிலத்தாரோடு சுமூக உறவு நீடிக்குங்க. புதிய கால்நடைகள் சேரும் வாய்ப்பு இருக்குதுங்க. சரியான காலத்தில் மழை பொழியும். நவீன விவசாய வசதிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளை வாங்கும் யோகம் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள மங்கையருக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்குது துல்லியமாக. அதே போல் திருமண வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் கால தாமதம் ஏற்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் உத்தியோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. குறிப்பா கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. கடல் தாடி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கொடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் அதிகரிக்க இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் கை கூட இருக்குதுங்க. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணியத்தின் பல எண்ணாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் கை கூட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவியருக்கு தேர்வில் வெற்றி உண்டுங்க. பெண்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் பெண்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெற இருக்கு. தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.